Hey everyone, welcome to Sub Comics and நான் உங்க பவித்ர பிரபாகர். எனக்கு புரியுது, என்னடா நீ ரெகுலரா வீடியோலாம் போடுற அண்ணே நீயானே அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். எனக்கு புரியுது. ஆனா எஸ், இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் கைஸ். ஐ திங்க் இந்த ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து ஒரு கம்பேக் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐ நோ இது நல்ல விஷயம் தான். முடிஞ்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா சென்ட் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. ஸோ வாங்க நம்ம பாய்ஸ் இஷ்யூ 16 போகலாம். ஓப்பன் பண்ணால் கிமிக்கோவை காட்டுறாங்க. கிமிக்கோ கையில் ஒரு பேப்பரோட ஒரு வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்கா. அந்த பேப்பரில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா 224E24ST அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா டோர் நம்பர் 224th ஈஸ்ட் அண்ட் 24th ஸ்ட்ரீட் அப்படின்றது தான் அட்ரஸ். இது பேக் சைடு ஆஃப் த ஃபோட்டோ. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தா சிகரெட் பிடிச்சிட்டு ஒருத்தவன் போஸ் கொடுத்துட்டு இருக்கான். அவனோட ஃபோட்டோவை கிமிக்கோ வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். கிமிக்கோ ஒரு அசாசன் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அவன் இங்கே வந்தது இவனை போட்டு தள்ளுறதுக்காகவா? அவன் நின்றுட்டு இருந்த வீட்டோட டோர் ஓப்பன் ஆகுது. உள்ள இருந்து, ஏங்க நம்ம வீட்டில் சர்க்கரையே இல்லைங்க, தயவு செஞ்சு வரும்போது சர்க்கரை கொஞ்சம் வாங்கிட்டு வரீங்களா? அப்பா எனக்கு ஹாட் டாக் வேணும்ப்பா. டேடி வாங்க டேடி போகலாம், ஜூக்கு போகலாம் டேடி. ஓகே ஓகே, நம்ம எல்லாருமே கண்டிப்பாக இன்னைக்கு ஜூக்கு தான் போகிறோம். ஜாலியாக போகலாமா அப்படின்னு அவ போட்டோவை கையில் வச்சுக்கிட்டு இருந்த அந்த பர்சன் கதவை திறந்துட்டு வெளில வராரு அவர் குடும்பத்தோட. இதை பார்த்த கிமிக்கோ திகச்சு போய் நிற்கிறா. அப்படியே கட் பண்ணா ஹியூயையும் ஆனியையும் பார்க்கில் காட்டுறாங்க. போன இஷ்யூவில் அவங்க கட்டி பிடிச்சி அழுது எமோஷ்னலாக ஃபீல் பண்ணதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்து 2 பேரும் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். நீ எப்பயுமே இங்கே தான் வருவியா? அப்படி இல்லை, நான் சந்தோஷமாக இருந்தாலும் இல்லை சும்மா இருந்தாலும் அப்படி தான் வருவேன். நீ எப்படி? எனக்கு தெரில, நான் சந்தோஷமாக இருக்கேனான்னு எனக்கு தெரில. ஆனால் ஏதாவது வெளில போகணும், ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு, அதனால வந்தேன். ஓ கம் ஆன் ஹென் அப்படின்னு அவன் செல்ல பேர் வச்சு கூப்பிட்றான். ஹென்னா இங்கிலீஷில் ஆக்சுவலாக ஹென்னுனா கோழின்னு அர்த்தம். பட் இவன் ஹென்னு சொல்கிறது ஃப்ரெஞ்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு அர்த்தம் வந்து பொண்ணு இல்லை பொம்பளை எப்படி வேணாலும் சொல்லலாம். ஐ நோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் கிரிஞ்சு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் செக்ஸிஸ்டாக தெரியலாம். அப்படின்னோன்னா அவள் ஹென் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். ஓகே, நீ ஜோக்கா எடுத்துக்கிட்ட வரைக்கும் எனக்கு சந்தோஷம். சரி, என்ன ஆச்சு? ஏன் கடந்த 6 மாதத்தில் அப்படி என்ன ஆனிச்சு? ஏன் இவ்வளோ அப்செட்டாக பேசுகிற அப்படின்னு அவன் கேட்க, என்ன ஆச்சா? என்ன தான் ஆவலை, என் வாழ்க்கையே ஒரு ரோதனையாக போயிட்டுருக்கு. வேலை செய்கிற இடத்துல சரியாக இல்லை. என் கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் என்னை மனுஷியாக கூட மதிக்க மாட்டுறாங்க. எனக்கு இந்த உலகத்துக்கு மேலே இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாகவே நொறுங்கிக்கிட்டு இருக்கு ஹியூயி. நான் எங்கே இந்த போராட்டத்தில் என்னைய நானே இழந்துடணும்னு நினச்சி பயந்துகிட்டு இருக்கேன் தெரியுமா? ஓ சரி, உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? நீ கிறிஸ்டியன் தானே அப்படின்னு அவன் கேட்க, இருக்கு அவர்கிட்ட தான் இந்த மாதிரி வேலை வேணும்னே கேட்டேன். என்ன பண்ணுறது? வேலை கிடச்சிச்சின்னு சந்தோஷப்படுறதா இல்லை கிடச்ச வேலை இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு வருத்தப்படுறதான்னு உண்மையிலே புரியல ஹியூயி. பொதுவாகவே நான் எப்பயுமே ஒரு பாசிட்டிவான ஆள் தெரியுமா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் என்னை வருத்திக்க மாட்டேன். ஆனால் கடவுள் வந்து இந்த போராட்டத்தை எனக்கு கொடுக்குறாரோன்னு தோணுது. அதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான் ஹியூயி. ஆக்சுவலாக நம்ம வாழ்க்கையில் ஏதாவது முன்னேறணும் அப்படின்னா ஏதாவது போராடி தான் ஆகணும், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த போராட்டம் வந்து நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப கஷ்டமாகவும் இன்ஃபேக்ட் ரொம்ப வெறுக்கத்தக்கதாகவும் இருக்குது. நான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கடவுளே ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் அவர் தானே. இந்த மாதிரி சொல்லி என்ன நானே சமாதானப்படுத்திப்பேன். எனக்கு தெரியல, இதுக்கு நான் காரணமாக இருக்கலாம். இது எல்லாமே நடக்குதுன்னா என்னை சுற்றி அதுக்கு நானும் ஒரு காரணம் தானே அப்படின்னு பாவம் அவன் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி குழம்பிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹியூயி, தெரில இதை நான் சொல்லலாமா இல்லையான்னு. நீ எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை தான். ஆனால் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு ஒரு 3 எக்ஸ் இருந்தாங்க கடைசியாக. அந்த 3 பேருமே அவங்க ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணும்போது என்னதான் காரணம் சொன்னாங்க. அவங்கள ஒருத்தனாவது காரணம் சொல்லிக்கலாம்னு நினச்சா அப்படி ஒரு ஆளுங்களே நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு அவன் காமெடி பண்ண ட்ரை பண்ணுறான். அதுக்கு அவங்க எல்லாருமே நல்லவங்களா? எல்லாருமே லவ்லி தெரியுமா. சீரியஸா நான் அவங்களாம் ஏன் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்னு இவன் ஒரு மாதிரியாக, இங்கே பாரு ஹியூயி, என்னை மன்னிச்சிரு. நான் பாட்டுக்கு என் மனசில் இருக்கிறதெல்லாம் படப்படன்னு சொல்லி உன்னையும் ஒரு மாதிரி ஆக்கிட்டேன். என்ன தப்பாக எதுவும் எடுத்துக்காத அப்படின்னு ஆனி சொல்கிறான். பரவாயில்ல ஆனி, இதில் என்ன இருக்குது? நீ வேணா நம்ம நைட் எங்கேயாவது வெளில போகலாமா? அதாவது ட்ரிங்க்ஸ் குடிச்சிக்கிட்டு அப்படியே ஜாலியாக பேசலாமே அப்படின்னு ஹியூயி கேட்குறான். எனக்கு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஆக்சுவலாக இப்போ ஒரு வேலை இருக்குது சின்னதாக. நான் முடிச்சுட்டு ஒரு 7-8 மணிக்கு ரெடி ஆகிடுவேன். அப்போ கூப்பிடவா அப்படின்னு அவன் கேட்க, எனக்கு ஓகே தான் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஓகே பார்ப்போம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டு, ஹியூயி கலக்கிட்டடா, உனக்கு எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கடா அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறான். அப்படியே பாய்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸை காட்டுறாங்க. இங்கேருந்து ரிமோட் எங்க? நான் கேட்கணுன்னு இருந்தேன்.
தெரில நான் பார்க்கல அப்படின்னு மதர் பக்கர் சொல்ல, சாரி ஃப்ளோவில் வந்துருச்சு, மதர்ஸ் மில்க் சொல்ல, சரி இந்த டீனேஜ் நிக்ஸுக்குள்ள நம்ம பக்கு வச்சோம்ல அதெல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்களா அவங்க? எனக்கு தெரில அப்படின்னு புச்சர் சொல்கிறாரு. எல்லாமே எங்கேருந்து போக போகுது, வச்ச இடத்துல அதே தான் இருக்கும், நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஃப்ரெஞ்சு சொல்ல, தெரிலையே அந்த வேனை நம்ம கடைசியாக யூஸ் பண்ணோம்ல அந்த வேனை இன்னும் ஞாபகம் இருக்கா என்ன உனக்கு? அந்த வேனை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா வேற வேனை ரெண்டுக்கு எடுத்து பொருள் எல்லாத்தையும் நவுத்து ஃப்ரெஞ்சு, நீ உனக்கு குழந்தை கிடையாது, நான் உட்காந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன் நீ அப்படின்னு எம்எம் கத்த, மயிராண்டி அப்படின்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிறான் ஃப்ரெஞ்சு. அப்புறம் அவங்க வேலையை பார்க்கறதுக்காக ஃப்ரெஞ்சையும் ஹியூயும் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஏய் நான் ரிமோட்டை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு புச்சர் சொல்கிறாரு. அப்புறம் அவங்க 2 பேரும் உட்காந்து டிவி பார்க்கல, டெக்னிக்கலாக வாட் டவரை பார்த்துட்டு இருக்காங்க. போன வாட்டியே அவங்களோட கேமரா சிஸ்டத்தெல்லாம் நம்ம ஆளுங்க ஹேக் பண்ணியிருப்பானுங்கல்ல, அதை வச்சு அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா வாட் டீம் அசம்பிள் ஆயிருக்கு, ஆனால் ஸ்டார் லைட்டை காணும். அவள் இன்னும் வரலையே, யாராவது கேட்டிங்களா? தெரில, எனக்கு தெரிஞ்சு அவள் வரத்துக்கு முன்னாடியே நம்ம ஆரம்பிக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். சரி முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு வைஸ் பிரசிடென்ட் விசிட்டுக்கு வராரு. ஸோ நிறைய ப்ரெஸ் நம்மளை சுற்றி இருப்பாங்க, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சிரிக்கிற மாதிரி மூஞ்ச வச்சுக்கோங்க, முடியாட்டி பல்ல மட்டுமாவது காட்ட ட்ரை பண்ணுங்க, இல்லையா அந்த இடத்த விட்டு கிளம்புங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அதே ரொட்டீன் தான், ஆனால் இது எப்பயும் போல உள்ள சாதாரண விசிட் கிடையாது அப்படின்னு ஹோம்லேண்டர் அங்கே இருக்கிற வார்ட் மெம்பர்ஸ்க்கெலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. இதை பார்த்த புச்சரும் எம்எம்ஓ, ஏய் அது மாஸ்கோவில் வந்தாலும் ஒருத்தவன் அவன் எங்கே ஆளையே காணோம் அப்படின்னு இவங்க பேச, விக்கோட ஸ்பீச்சில் எந்த மாற்றமும் இருக்காது, வழக்கம் போல தான். ஏன்னா ஒன்று அவர் இந்த சூப்பர் பவர் நேஷனல் டிஃபென்ஸில் இருக்கா அப்படின்ற கேள்வியை பற்றி கேட்க போகிறாரு, இல்லைனா டக்கோட்டா பாப்ஸோட ஆஃபீஸ்லேருந்து என்ன பேசினாரோ அதை பற்றி சொல்ல போகிறாரு. கடவுளே, வேற ஏதாவது ஸ்பெஷலாக எதுவும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? வெளில இருக்கிற யாருமே இங்கே இருக்கிறத பற்றி தெரிஞ்சுக்க கூடாது, கொஞ்சமாச்சு கவனமாக இருக்கேன், நம்மளோட செக்யூரிட்டி ரொம்ப டைட்டாக இருக்கணும், புரியுதா அப்படின்னு ஹோம்லேண்டர் அங்கே இருக்கிற சுச்சுவேஷனை பற்றி மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இதை ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருந்த எம்எம், பாப்கார்ன் வேணுமா, எனக்கு ஒரு மயிர் வேணாம் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காரு புச்சர். இவனுங்க செக்யூரிட்டியில் மண்ணள்ளி போட அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். புச்சரும் எம்எம்மும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வேனில் போயிட்டு ஏற்கனவே இருந்த ரெக்கார்டிங்ஸை ப்ளே பண்ணி பார்க்குறான் ஹியூயி. இல்லை 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 இல்லை, ஏன் எம்எம் இவ்வளோ திமிரு பிடிச்சவனா நடந்துக்கிறான்னு எனக்கு புரியல. இந்த பரதேசிங்க எல்லாத்தையும் பண்ணிட்டானுங்க, இருந்தும் என்கிட்ட ஏன் இவ்வளோ சீனாக போடுறானுங்கன்னு ஒன்றும் புரியல அப்படின்னு மனசுக்குள்ளேயே புச்சரை எம்எம் ஹியூயி திட்டிகிட்டு இருக்கான். பப்ளிக் அப்பியரன்ஸாவா, சீரியஸாவா சொல்கிற, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்க ரெக்கார்டிங்கில் ப்ளே ஆகுது. ஏய் வந்துட்டியாடா அப்படின்ற மாதிரி புச்சர் சிரிக்கிறான். ஏன்னா அங்கே பேசிக்கிட்டு இருந்தது பிளாரி காக்கோட வாய்ஸ் தான் அந்த ரெக்கார்டிங்கில். இங்கே பார், நமக்குன்னு வெளில ஷவுட் அவுட் பண்ணுறதுக்கு சில பேர் வேணும், இன்னும் ஒரு 2 மாதத்தில் அவனை வெளில விட்டுறலாம், ஓகேவா? திருப்பி இவன் வரணுமா வேணாமா? நான் சொல்கிறத கேளு, இவன் வந்து கிட்டத்தட்ட நிறைய நாள் ஆயிடுச்சு, அதனால் யாருக்குமே அவனை பற்றி தெரியாது. நம்ம என்ன சொல்லுவோன்னா, இவன் அடித்து படுக்க போட்டதில் இவனோட கே வந்து க்யூர் ஆகிடுச்சு, இவன் நார்மலாக ஸ்ட்ரைட் ஆகிட்டான்னு சொல்லலாம், ஓகேவா? அதனால நிறைய சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பாயிண்ட் என்னென்னா, இந்த விஷயத்தை பற்றி வெளில சொல்லக்கூடாது, இதை பற்றி சொல்ல போகிறது பிளாரி காக் மட்டும்தான். அங்கே பாரு அவனை அப்படின்னு இவனுங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே பிளாரி காக் வந்து அப்படின்லாம் சவுண்டு கொடுத்துட்டு இருக்கான். என்னடா பண்ணுறான்னு பார்த்தா ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான் தலைவன். டேய் இங்கே நாங்கள் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம், நீ என்னடா பண்ணிருக்க, புடிங்கடா அவனை, தேவையில்லாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த ஹியூக்கு ஒன்றுமே புரியல. டேய் என்னதான்டா பண்ணுறீங்க இங்கே, இதையும் மூக்கை இழுத்துக்கிட்டு இருக்கான்றான், ட்ரக்ஸாடா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஷாக் ஆகி பைனாகுலரில் எட்டி பார்க்குறாப்புல. அப்படியே கட் பண்ணா வேன்லேருந்து போன ஃப்ரெஞ்சி முல்பெரி ஸ்ட்ரீட்டில் இருக்க மேரியோஸ் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த ஹோட்டலுக்குள்ளே போன ஃப்ரெஞ்சி, வணக்கம்ப்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஃப்ரெஞ்சில் பேசிட்டு, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு அங்கே இருக்கிற பாஸ் கேட்குறான். சரி என்னோடய ஃப்ரெண்டு காலையில் வந்திருந்தா, அவளை ஏதோ ஒரு வேலைக்காக அனுப்பியிருக்கி, நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அவளை எந்த வேலைக்காகவும் நீ கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சரி அவளை எங்கே அனுப்புனேன் அதையாவது சொல்லு அப்படின்னு அவன் கேட்க, அந்த பாஸ் வந்துட்டு, ஹே சூத்த மூட்டு போடா மயிறு, நீ ஒரு ஆளு மயிர்னா நான் கேட்டால் சொல்லணுமா, கிளம்பு அப்படின்னு கடுப்பாய் கத்துறான். நான் பொறுமையாக கேட்டு விஷயத்த வாங்கிக்கலான்னு நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அந்த பாஸ் கிட்ட இவன் திருப்பி கேட்க, பெரிய மயிர் மாதிரி பேசிகிட்டு இருக்கான், இவெல்லாம் ஒரு ஆளாடா, தூக்கி அடித்து வெளில போடுங்கடா அப்படின்னு அவனோட அடியாளுங்களை 2 பேரையும் கை காட்டுறான். 2 பேரும் இவனை அடிக்க வர டக்குன்னு ஃப்ரெஞ்சு நம்மால் அவனுங்க 2 பேர் மண்டையை பிடிச்சி மோதிடுறான். அடிச்சு ரத்தம் தெரிக்குது, மூளைகிலலாம் வெளில வந்துடுது. அதை பார்த்து டேபிளில் உட்காந்துக்கிட்டு இருந்தாவன் பயந்து போய் நவுற ஓங்கி ஒரே ஒரு அடி தான், டேபிளே உடஞ்சி 2ஆக போகுது, சாப்பாடு இப்போலாம் பறக்குது. அதை பார்த்து அப்படியே அந்த பாஸ் ஷாக்கில் இருக்கான். சரி இவனுங்க தான் அடையாளுங்களா, என்னமோ போரில் இருக்கிற மாதிரி பேசுகிற, போர்லனா எப்படி இருக்கணும்னு தெரியுமா, சரி
வந்த விஷயத்துக்கு வரும். எங்கே போயிருக்காவ சீக்கிரம் சொல்லு அப்படின்னு கேட்குறான். அப்போது கிமிக்கோ வந்து வேலைக்கு போனது இவங்க ஆர்டர் கொடுத்து தான் போயிருக்கா. அதாவது பாய்ஸோட ஆர்டர் இல்லாமல் தனியாக வேற ஒருத்தவங்களோட ஆர்டர் மூலமாக தான் அவங்க போயிருக்கா அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அப்படியே கட் பண்ணா ஹியூயி அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு டெக்னிக்கலாக பிளாரி காக் திரும்பி வரான்றதை தெரிஞ்சுக்கிட்டு அல்லு விட்டு போய் தலைவன் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி ஆனியை பார்க்குறேன்னு சொன்ன அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கான். வந்தவன் வேக வேகமாக உடனே 2 ஓட்கா கொடுங்க அப்படின்ட்டு வாங்கி கடகடன்னு அடிக்கிறான். அதை பார்த்துட்டு ஆனி, ஹே நீ ஓகே தானே, என்ன இவ்வளோ வேக வேகமாக குடிக்கிற அப்படின்னு அவள் கேட்குறா. அது ஒன்றும் இல்லை, அது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவன் வெளியூர்லேருந்து திருப்பி இங்கே வந்திருக்கான், நான் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதான் ஒரு சந்தோஷத்தில் குடிக்கிறேன். ஓ அவன் ஃப்ரெண்டா என்ன? அப்படி சொல்ல முடியாது, நானும் அவனும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம், ஸோ அதனால் திருப்பி பார்த்து பேசணும். ஓகே இது நல்ல விஷயந்தான். இங்கே பாரு, இங்கே இருக்கிற கிளாஸ் எவ்வளோ அழகாக அடிக்கிருக்காங்கன்னு அப்படின்னு அவள் குழந்தைத்தனமாக கேட்குறா. அதை ஹியூயி ரசித்து பார்த்துட்டு, இப்போன்னு இல்லை, நான் சின்ன பையனாக இருந்தப்போ இந்த ஜூக்கெல்லாம் போகணும்னு ஆசைப்படுவேன். இன்ஃபேக்ட் என்னோட பெரிய வயசுலேயே நான் ஜூவில் ஒரு வேலை செய்யணும், ஒரு வாட்ச்மேனாக இருந்தால் கூட பரவாயில்ல, அங்கே வேலை செய்யணும் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன் தெரியுமா. ஆனால் இப்போ காலமே மாறி போய் நான் ஏதோ ஒரு இடத்துல வந்து நிற்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு எனக்கே தெரில, இது சரியானு தெரில, இருந்தாலும் வாழ்க்கை போகிற வேகத்தில் நானும் அப்படியே போயிட்டுருக்கேன் அப்படின்னு ஹியூயி சொல்கிறேன். பரவாயில்ல, நீயாவது வாழ்க்கையை பற்றி இவ்வளோ யோசிக்கிற, நான் அந்தளவுக்கு கூட யோசிக்கல அப்படின்னு ஆனி சொல்ல, சரி நீ இங்கே எவ்வளோ நாள் இருக்கலாம்னு நினைக்கிற அப்படின்னு ஹியூயி கேட்குறான். எனக்கு தெரில, முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஓரளவுக்கு மேலே முடியலன்னா கிளம்பிடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு வந்த சரக்கை ஆனி வாங்கி அடிக்கிறான். அவள் கேஷுவலாக அந்த ட்ரிங்கை குடிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் காட்டுறாங்க. சரி நீ சொல்கிறது எனக்கு புரியுது, எல்லாரும் பிடிக்காத வேலையில் தான் இந்த நியூயார்க்கில் சுற்றிட்டு இருக்காங்க போல், எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்குறவங்க யாருமே பிடிச்ச வேலையில் இருக்காங்கன்னு சொல்கிற மாதிரியே தெரில அப்படின்னு ஹியூயி சொல்கிறான். இருக்கலாம், உன்கிட்ட பேசுனா நேரம் போகிறதே தெரில அப்படின்ட்டு, இன்றைக்கி என்ன நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு ஹியூயி கிட்ட ஆனி கேட்குறா. என்ன நீ இப்படிலாம் பேச மாட்டியே, ஒரு நிமிஷம் இரு, நீ எப்போ வந்த அப்படின்னு நான் கேட்க, நீ வரத்துக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் வந்தேன் அப்படின்னு ஆனி சொல்கிறான். சரி இதுக்கு முன்னாடி நீ குடிச்சிருக்க அப்படி தானே? குடித்ததே இல்லை இது வரைக்கும் என் வாழ்க்கையிலே, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் குடிக்கிறேன், அதுவும் உன் கூட இருக்கும்போது தான் குடிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. ரொம்ப சாரி, நீ பாட்டுக்கு ஏதோ என்கிட்ட கேட்டுட்டு இருந்த, நான் குடிச்சு மொத்தமாக எல்லா மைண்டையும் ஸ்பாயில் பண்ணிட்டேன்ல அப்படின்னு ஆனி ஃபீல் பண்ண, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதுக்கு நீ பழக்கப்பட்டதில்லை, இருந்தாலும் இதை நீ ட்ரை பண்ணியிருக்க, இட்ஸ் ஓகே, இட்ஸ் நாட் அ பேட் திங், ஓகேவா? நாம் கண்டிப்பாக இன்னொரு வாட்டி சந்திக்கலாம், திருப்பி நம்ம பார்க்லேயோ இல்லை வேற எங்கேயாவது மீட் பண்ணலாம், நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா? நீ ரொம்ப நல்லவன், நான் தான் சொதப்பிட்டேன், சரி எனக்கு தனியாக போகணுமான்ற மாதிரி இருக்குது, நீயும் வேணா என் வீட்டுக்கு வந்து என் கூட இருக்கியா அப்படின்னு ஆனி வலிஞ்சிக்கிட்டே கேட்க, எனக்கு புரியுது நீ என்ன கேட்குறேன்னு, ஆனால் இருந்தாலும் நீ இருக்கிற இப்போ இந்த மனநிலையிலையும் உன்னோட மென்டல் ஸ்டேட்லேயும் இந்த முடிவு அந்தளவுக்கா சரின்னு படாது, நீ முதல்ல வீட்டுக்கு போ, நல்லா ரெஸ்ட் எடு, காலையில் எப்படி இருக்கேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லு அப்படின்னு அவன் அக்கறையாக பேசுகிறான். நீ ரொம்ப நல்லவன் தெரியுமா அப்படின்னு ஆனி சொல்ல, இங்கே பாரு, நீ எமோஷ்னலாக வல்னரபிளாகவும் குடிச்சும் இருக்கு, இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு உன்கிட்ட நான் நெருங்கணும்னு என்றைக்குமே நினைக்க மாட்டேன், உனக்கே என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு அது நடக்கும்போது நடக்கட்டும். டாக்ஸியில் ஏறி ஆனி அங்கேருந்து கிளம்புறா. குட் நைட் யூவி. குட் நைட் ஆனி, நல்லா தூங்கி எந்திரி அப்படின்னு அவன் அங்கே போனதுக்கப்புறம், நான் செஞ்சது சரிதான், நான் ஒன்றும் சப்ப கிடையாது அப்படின்னு அவனே மனசை தேத்திக்கிறான். கண்டிப்பாக நான் சப்ப கிடையாதுடா, நான் எடுத்ததாண்டா கரெக்டான முடிவு அப்படின்னு அவன் மனசுக்குள்ள அவனே ஃபோர்ஸ் பண்ணிக்கிறான். அந்த குடும்பத்தோடு இருந்தவனை கிமிக்கோ அவன் வீட்டிலேருந்து வெளில வரதை பார்த்தார்ல, அவள் பார்த்து அங்கேயே உறைஞ்சு போயிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுட்டு இருக்கா. அவள் நிற்கிறான்றதை தெரிஞ்சுட்டு அவளை தேடி போன ஃப்ரெண்ட்ஸி, விடு நீ இதெல்லாம் பண்ணி ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கிற, எனக்கு புரியுது, ஆனால் இருந்தாலும் மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நம்ம வாழக்கூடாது, எல்லா நேரங்கள்லையுமே யாரையாவது ஒருத்தரை காயப்படுத்தி தான் நம்ம சம்பாதிக்கணுன்ற அவசியம் கிடையாது, நீ நல்லது பண்ணணும்னு நினைக்கிற, எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற, எனக்கு புரியுது, ஆனால் நீ அதுக்காக போராடணும்னு அவசியம் இல்லை, உனக்கு சரியோ தப்போ ஆனால் உன் மனசு சொல்கிறத கேளு, உன் மூளை சொல்கிறத இந்த விஷயத்தில் கேட்காது அப்படின்னு இவன் கேட்க அவள் புரிஞ்சுக்கிறா. ஒன்று நீ போய் திருப்பி அவனை பிடிக்கலாம், இல்லைனா என் கூட உட்காந்து சாக்லேட் சாப்பிடலாம், உனக்கு என்ன தோணுது? அவள் சிரிச்சுக்கிட்டே சாக்லேட் எடுத்துக்கிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு அந்த பார்க்கில் அப்படியே
நடந்து வீட்டுக்கு போகிறாங்க. அப்படியே கட் பண்ணால் ராத்திரி படுத்துக்கிட்டு இருக்க யூஇ, ஐயோ நான் ஒரு சரியான சப்பையாக இருந்திருக்கனே, நான் ஏன்டா இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிருங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க சூப் காமிக்ஸ் என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஆல். பீஸ்.